குடியுரிமை திருத்த சட்டம் என்று வரும்பொழுது அண்டைய நாடுகளிலிருந்து இங்கே வரைய கொண்ட அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, பார்சியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அது கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, இது போன்ற சமுதாய மக்கள், அது பௌத்தமாக இருந்தாலும் ஜெயினகமாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் அண்டைய நாட்டிலிருந்து இங்கே வருகை தருகிறார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த அரசாங்கம் என்ன, ஒன்றிய அரசாங்கம் என்ன சொன்னது? 6 வருஷம் இருந்தால் போதும்பா, அவங்களுக்கு குடியுரிமையை நம்ம கொடுத்து விடலாம் என்று சொன்னது. சரி, பார்ப்பதுக்கு நல்லாக இருக்கும், நல்லது தானே. அந்த நாட்டை அவங்க சரியாக வாழல, சரி இங்கே வராங்க, நாம் அவங்களை அரவணைத்துக் கொள்கிறோம் என்று தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த லிஸ்ட்டில் அவங்க யார் அவங்க திட்டம் போட்டு அவர்கள் நீக்குகிறார்கள் என்று சொன்னால் விடுபடுகிற அளவுக்கு அந்த லிஸ்ட்டை அவங்க போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சமுதாய மக்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கும் குடியுரிமை வர வேண்டும் என்று உரத்த குரலில் சொன்னது யார் என்று சொன்னால், நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய தவ புதல்வர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் அந்த சட்டம் என்று எப்போ அவங்க இந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் முழுவதும் கொரோனா பிடியில் இருக்கின்ற பொழுது கொரோனாவை விரட்ட வேண்டும் என்று நாம் முயற்சி செஞ்சால் சிறுபான்மை மக்களை விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறது ஒன்றிய அரசு. அன்றைக்கி அதுக்கு ஆதரவாக இருந்தது எது தெரியுமா? அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அதுக்கு ஆதரவாக இருந்தது. ஆக அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை, ஏறத்தாழ 2 கோடி மக்கள்கிட்ட நம்ம கையெழுத்தை பெற்று அதை குடியரசுத் தலைவரிடம் போய் நம்ம ஒப்படைச்சோம். ஆனால் நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நாடாளுமன்றத்தில் அதற்கு ஆதரவாக இன்றைக்கி கொடுத்தது அன்றைய இருந்த அதிமுக அரசு. ஆக அதை நாம் மறந்துவிடக்கூடாதாக, இப்படி தொடர்ந்து நம்முடைய மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது என்பதை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது.